guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பயங்கரமான சம்மர் சீசனில் ஃபேஸ் டேன் ஆகிடக்கூடாது, நம்ம பிளாக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கார்ஃப், சன்ஸ்க்ரீன் அண்ட் ஸ்கின் கேர்லாம் நிறைய பண்ணுறோம். ஆனால் பாடிக்கு அந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்துக்கிறது இல்லை, அதனால செம்மையாக டேர்ன் ஆயிடுது. ரீசெண்ட் டைமில் எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பாடி டேன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வீட்லேயே வந்துட்டு நம்ம பாடி ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 2 ingredients யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த நேச்சுரல் ஸ்க்ரப் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் லைக் எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேச்சுரல் ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக நம்மளுக்கு தேவையானது க்ரீன் கிராம், அதாவது பச்சை பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிரில் நேச்சுரலான எக்ஸ்போலியேட் ஏஜென்ட் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப க்ளீனாகவும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பயிரை நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன கல், பூச்சி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் பாசிப்பயிறு மாவு கேட்டிங்கன்னா அவங்களே அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாவு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி. உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அரிசியையும் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மெயினாக இந்த ஸ்க்ரப்பில் அரிசி மாவை நான் ஆட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி மாவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிஜன் சப்ஸ்டாண்ட் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணி நம்ம பாடியை எங்கன் க்ளோயிங்காக வச்சுக்கவும், நம்ம பாடியில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஹெவியான சன் டேனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம அரிசி மாவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம 1 month வரையும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த பவுடரை நீங்கள் 1 month or 2 month வரையுமே ஸ்டோர் பண்ணலாம், ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட அரிசி மாவு மட்டும்தான் இருக்குது, பாசிப்பயிறு மாவு இல்லைன்னா பரவாயில்ல, அரிசி மாவு மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பவுடரையே வெறும் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பயிறு மாவையும் அரிசி மாவையும் ரெண்டையும் ஈக்குவலான அமௌண்ட்டில் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதில் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் ஆட் பண்ணலாம். சந்தனம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மஞ்சளே இருக்குது, அதனால் நான் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எப்படி நீங்கள் குளிக்கும் போது அப்ளை பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாட்டிலில் இருந்து தனியாக ஒரு பவுலில் 1 or 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி கலந்து நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால், தயிர், இல்லைன்னா ரோஸ் வாட்டர், அரிசி மாவு தண்ணி, கேரட் ஜூஸ், லெமன் ஜூஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ ஜூஸ், இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணி நீங்கள் இந்த பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பை நீங்கள் உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணி விட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு மெத்தட். மேக்ஸிமம் எனக்கு டைம் இல்லைன்னா நான் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சோப் போட்டு குளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரப்பை அந்த சோப்பு மேலேயே சேர்த்து அந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணி நல்லா ஒரு 5 minutes வரையும் மட்டும் ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. உங்களுக்கு டைம் இல்லாத போது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சது, நீங்கள் பாடிக்கு ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அதை நீங்கள் பாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் கொஞ்சம் மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஓப்பன் போர்ஸை அதிகமாக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கனால நீங்கள் பாடிக்கு ஸ்க்ரப்னால் பாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாடியிலே உங்களுக்கு ஏதாவது வெட்டு காயம், அதுக்கப்புறம் பிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் பண்ணவே கூடாது கண்டிப்பாக. இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வீக்லி 3 times or 4 times மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் 1 month வரையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பாடி ஸ்க்ரப் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஃபேஸுக்கும் க்ளோயிங்கான ஸ்கின்னுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டரே இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் நான் ட்ரை பண்ண போகிறேன்னு ஒரு மெசேஜ். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே 1 மந்த் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை ஃபோட்டோவாக எனக்கு சென்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கமெண்ட் பண்ணியோ இல்லை வீடியோ ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியோ எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. இந்த வீடியோவை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாலேயோ இல்லை கமெண்ட்லேயோ நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எஃபெக்டிவான ஒரு பாடி ஸ்க்ரப் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் லைக் எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.